கோவை நரசிபுரம் வெள்ளிமலை பட்டின பகுதியில் இன்று காலை குடியிருப்பு பகுதிக்குள் சுவரை உடைத்து யானை புகுந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்போ யானை ஊருக்குள் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? காயத்ரி, கோவை நரசிபுரம் வெள்ளிமலை பட்டண பகுதியில் இன்று காலை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த வேலிகள் காம்பவுண்ட் சுவர்களை ஆக்ரோஷமாக தாக்கி உடைத்து செல்லும் சிசிடிவி தற்போது நம்ம வெளியே இருக்கு. இன்று அதிகாலை வெள்ளிமலை பட்டணம் மெயின் தெருவில், அதாவது கூட்டம் கால 6:15 மணிக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்குள் புகுந்த காட்டு யானை அங்கிருந்த பொதுமக்களை துரத்தி சென்றது. அதே போல வீட்டுக்குள் அருகே நின்று கொண்டிருந்த சப்தகிரி என்ற முதியவரை தாக்கி பரிகாயமடைய சென்றது. அதே போல அதே பகுதியில் முகாமிட்டிருந்ததை தகவல் அறிந்து வந்த பூலம்பட்டி வனத்துறையினர் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தாங்க. இருந்த போதிலும் காட்டு யானைகள் இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரத்துல மட்டும்தான் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வந்துச்சு. இந்நிலையில தற்போது நிலை மாறி இன்று காலை குடியிருப்பு பகுதிக்குள்ள காட்டு யானை முகாமிட்டு அங்க இருக்கிற பொதுமக்களை அச்சுறுத்தியும் துரத்தி சென்றதால விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளாங்க. வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் விவசாயிகளை உடனடியாக அந்த காட்டு யானையை பொதுமக்களை தாக்கி வரும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் பிடித்து கொண்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை கண்டித்து ஒரு மணி நேரம் கழிச்சு பூலம்பட்டி வனத்துறை அலுவலகத்தை டிராக்டர்கள் கொண்டு விவசாயிகள் முற்றுகையிட தயாராயிட்டு இருக்காங்க. காயத்ரி, நன்றி சுரேஷ், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. பஸ்